திருச்சி மாவட்டம் காட்டூர் பகுதியை சேர்ந்தவர் செல்வ பிருந்தா. இவருக்கு இரண்டாவது குழந்தை பிறந்த சமயத்தில் குழந்தைக்கு தேவையான தாய்ப்பாலை கொடுத்த பின்பும் அவரிடம் அதிக அளவு தாய்ப்பால் இருந்துள்ளது. செவிலியர்களின் வேண்டுகோளை அடுத்து தாய்ப்பாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு வழங்க செல்வ பிருந்தா ஒப்புக்கொண்டுள்ளார். மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய பின்பும் குழந்தையின் தேவையை விட அதிகமாக பால் சுரப்பதை உணர்ந்த செல்வ பிருந்தா அதனை தானமாக வழங்க முடிவெடுத்துள்ளார். அப்போது குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள், சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தேவைப்படுவது தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அரசு சாரா தொண்டு நிறுவனத்தின் உதவியுடன் செல்வ பிருந்தா தாய்ப்பாலை தானமாக கொடுக்க தொடங்கியுள்ளார். இப்படி 22 மாதங்கள் தொடர்ந்து 300 லிட்டர் தாய்ப்பாலை செல்வ பிருந்தா தானமாக வழங்கியுள்ளார். நம்ம பிரெஸ்ட் மில்க் குழந்தைக்கு கொடுக்குறனாலையோ இல்லை பம்ப் பண்ணுறனால டொனேட் பண்ணுறனாலலாம் நம்மளுக்கு சப்ளை அதிகமாகும். அப்போ நம்ம குழந்தைக்கும் நிறைய நாள் கொடுக்க முடியும். மற்ற குழந்தைங்களும் அதனால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வேறு எந்த ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் கிடையாது. குழந்தையும் கரெக்டான மைல்ஸ்டோன், நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. இதன் மூலம் திருச்சி அரசு மருத்துவமனையில் தாய்ப்பாலுக்காக தவித்த எண்ணற்ற குழந்தைகளின் பசியை செல்வ பிருந்தா போக்கியுள்ளார்.